ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டுமே ரொம்பவே ஒரு சோகமான விஷயமும் ஒரு செம்ம ஹாப்பியான ஒரு நியூஸும் இருக்குது. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன். வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சரவணன், அதாவது நம்ம 10 தலை படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்க நம்மளோட சரவணன் இப்போ உயிர் இழந்துட்டாரு, காலமாயிட்டாரு அப்படின்ற நியூஸ் சோஷியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸாக பயங்கரமாக என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலமாகவே சரவணன் அப்படின்ற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருக்கும் சமயத்தில் ரொம்ப காலமாகவே அவர் உயிருக்காக போராடிட்டு இருந்தார். நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் மேற்கொண்டுட்டு இருந்திருக்காரு. இதை பார்த்தோன்னே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட நடிகர் சிம்பு, அதாவது 10 தலை படத்தோட ஹீரோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருக்கு சம் அமௌண்ட்டை கொடுத்துருக்காரு. இங்கே பாருப்பா, நீ இந்த படம் இல்லைனா அடுத்த படத்தில் கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நானே கூட பேசுகிறேன். பட் ஆனால் உன்னோட உடல் ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் உனக்கு ஆல்ரெடி பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறேன். நீ இந்த காசை வச்சுக்கோ, உன்னோட மருத்துவ செலவுக்கு பார்த்துக்கோ. அது மட்டும் இல்லாமல் நீ கொஞ்சம் வீட்டில் போய் ஓய்வெடு அப்படின்ற அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த காசை வாங்கியிருக்காரு. பட் ஆனால் நான் ஓய்வுலாம் எடுக்க மாட்டேன், நான் பார்க்குறேன், அப்பப்போ நான் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சரவணன் சொல்லியிருக்காரு. இப்போ ரொம்பவே சிகிச்சை அவருக்கு ரொம்ப தீவிரமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் உடல் ஒத்துழைக்கலாம், அந்த அளவுக்கு வியாதி ரொம்பவே முத்தி போயிட்டதுனால ரொம்ப சிறு வயதிலே அவர் காலமாயிட்டார் அப்படின்ற செய்திகள் இப்போ சோசியல் மீடியாவில் வளம் வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்த நம்மளோட 10 தலை படத்தோட டேரக்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் பை சரவணா, வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அசிஸ்டன்ட் டேரக்டர் நீ எனக்கு ஒரு ரைட் கை மாதிரி இருந்தால், இப்போ நீ ஒரு கையே இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய பேர் இப்போ அவருக்கு இரங்கல் தெரிவிச்சிட்ருக்காங்க. நீங்களும் மறக்காமல் அவருக்கு இரங்கல் தெரிவிச்சிருங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளியில் முதல்ல ஒரு ஆண்மகன் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது நம்ம மைண்ட் கோப்பி. அவர் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, கேன்சர் இருக்க பேஷண்ட்ஸ்க்காக நான் நிறைய விஷயங்களை பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. இன்னும் ஒன்றுமே காணுமே, அடுத்த சீசனே ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு போதே என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்சரால் பாதிக்கப்பட்ட நிறைய குழந்தைகளை அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரோப்ளைனில் கூப்பிட்டுட்டு போயிருக்காரு, ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போயிருக்காரு. இதை பார்த்தோன்னே நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமர்சிக்கவும் ஆரம்பித்தாங்க. இது என்னப்பா, இது அவங்களுக்கு என்ன செலவு பண்ணியிருக்கலாம்ல, மருத்துவ செலவு அவங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்கலாம்ல, எதுக்கு தேவையில்லாமல் ஏரோப்ளைனில் கூப்பிட்டு போய் காசை வேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை, அந்த குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி தான் தேவைப்பட்டது, எந்த ஒரு ஆடம்பர செலவுமே தேவைப்படல, அந்த மகிழ்ச்சியை நான் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்த நிறைய பேர் அதுக்கு ப்ரெஸ்ஸில் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது ஒரு கடமை தான், எனக்கு என்னோட குழந்தைகளை நான் ஏரோப்ளைனில் கூப்பிட்டு போயிருக்கேன், அவங்க ஆசையை நிறைவேற்றிருக்கேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இதுதான் சோஷியல் மீடியா பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ரெண்டு நியூஸில் உங்களுக்கு எது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு, எது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவு போகுங்க. இதேமாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ணுறோம் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.